வணக்கம். நான் உங்கள் நிசாந்தன் சார். 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற காப்போதா சாதாரண தர பரீட்சையின் பகுதி 1 வினாக்களின் விடைகளை வீடியோவின் வாயிலாக ஆராய்வதற்கு வந்திருக்கின்றோம். அந்த வகையில் பகுதி 1A உள்ள முதல் 25 வினாக்கள் இந்த விடையை இந்த வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் இன்னும் இந்த வினாத்தாளை செய்து பார்க்கவில்லை அப்படி என்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வினாத்தாள் இந்த லிங்க் போட்டிருக்கேன். தயவுசெய்து தரவிறக்கம் செய்து நீங்கள் பிரிண்ட் எடுக்கக்கூடிய வசதி உள்ள மாணவர்களாக இருந்தால் பிரிண்ட் எடுத்துட்டு செய்து பார்த்துட்டு இதை வீடியோவை சரிபிழையிடுவதற்கும் மேலதிக அறிவுக்குமாக பார்ப்பீங்களா மிகவும் பயனுள்ள ஒரு வீடியோவாக அமையும். கடைசி வரைக்கும் பாருங்கள். கொஞ்சம் வீடியோ கொஞ்சம் லெந்தாக தான் இருக்கும், கட்டாயம் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் இந்த சேனலில் போட்டிருக்கோம். எல்லா பாஸ் பேப்பர் மாடல் பேப்பர்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம். நீங்கள் இந்த சேனலை பின்தொடருங்கோ. இந்த சேனலில் இருக்கிற பேப்பர்ஸை போய் பாருங்க. உங்களுக்கு காப்போதா சாதாரண தரத்தில் சித்தி அடைவதற்கான முழு ஒத்துழைப்பையும் நான் வீடியோவின் வாயிலாகவே வழங்குவதற்கு இருக்கின்றேன். ரைட், இப்போ நாங்கள் முதலாவது வினாக்குள்ளே போவோம். ரூபாய் 800 பெருமானமுள்ள ஒரு பொருளை இறக்குமதி செய்யும் போது 6% தீர்வை செலுத்த வேண்டும். தீர்வையை காண்க. 6% தீர்வுனா ஒரு பொருளை இறக்குமதி செய்ய அந்த குறித்த பெறுமதி இந்த ஒரு பெர்சன்டேஜ் நாங்கள் தீர்வையாக செலுத்துறது. அது என்ன பெர்சன்டேஜ்னு தந்திருக்கு? 6%. அப்போ நாங்கள் இப்போ காண வேண்டியது என்னென்னா அந்த 800 இந்த 6% எவ்வளோண்டு சின்ன விஷயம். ரூபாய் 800 என்ற தர 6%. 6%ன்றதை நான் பின்னமாக போடுறேன். பின்னமாக போட்டால் 6%ன்றது 100ல் 6 சுருக்கக்கூடிய மாதிரி இருக்கும். 0 வெட்டுப்படும். 0 வெட்டுப்பட்டால் 8 48 என்று வரும். 48 ரூபாய் என்று கொடுக்கணும். நீங்கள் 48 கொடுத்தாலே உங்களுக்கு இந்த விட சரிதான். ரைட், இப்போ நாங்கள் அடுத்த கேள்விக்கு போவோம். நாங்கள் அடுத்த கேள்வி 2ஆம் கேள்வி. தரப்பட்டுள்ள விண்வெளி படத்தில் தொடை A இடைவெட்டு Bயை வகை குறிக்கும் பிரதேசத்தை காண்க. இதில் 2 வட்டங்கள் தரப்பட்டுள்ளது. ஒன்று A ஒன்று B. A இடைவெட்டு B கேட்டிருக்கு எங்கள்கிட்ட. A இடைவெட்டு B கேட்டிருக்குது. எல்லாருக்கும் தெரியுமே இடைவெட்டு B ஒன்றுனா உடனே எல்லாருமே செய்கிறது நடுப்பிரதேசம் தான். இதுவும் நடுப்பிரதேசம் தான். நீங்கள் சொல்கிறது சரி. நீங்கள் சொல்கிற அந்த நடுப்பிரதேசம் தான் விட என்றாலும் எல்லா நேரமும் இடைவெட்டு நடு இல்லை. அதுக்கு ஏன் நடுன்றதை நான் காட்டுறேன். A என்ற பிரதேசத்திலையும் B என்ற பிரதேசத்திலையும் உள்ள பிரதேசமாக இருக்கணும். அதுதான் A இடைவெட்டு B. A இந்த 2 பிரதேசத்தில் இருக்குது. B இந்த 2 பிரதேசத்தில் இருக்குது. ஆகவே A இடைவெட்டு B என்றது இந்த பிரதேசமாக அமையும். இது நாங்கள் ஒரு குறியீடு முறையாக நாங்கள் அந்த A இடைவெட்டு Bயை காண்றோம். இல்லை என்ன நல்ல முறை இருக்குது, அந்த முறையை நான் சொல்கிறேன். இடைவெட்டுன்றது நேரம் தெரிந்தெடுத்துக்கொள்ளணும். இடைவெட்டண்டைக்கு தெரிதல் என்றும் ஒன்றிப்பண்டைக்கு சேர்த்தல் அப்படின்னு ஒரு ஐடியாவை வச்சுக்கொள்ளணும். இப்போ கேட்டது A. முதல்ல A இந்த பிரதேசத்தை செலக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. A இந்த வெண்வெளி படத்தில் 2 பிரதேசங்களை கொண்டிருக்கு. இந்த வட்டத்துக்குள்ளே 2 பிரதேசமாக பிரிவட்டிருக்கு. இந்த 2 பிரதேசம் A இந்த பிரதேசம். இந்த A இந்த பிரதேசத்தில் இருந்து தெரிந்தெடுத்து கொள்ளுங்கோ B இந்த பிரதேசத்தை. அந்த 2 பிரதேசத்துக்குள்ளே நீங்கள் மார்க் பண்ண அந்த 2 பிரதேசத்துக்குள்ளே B இந்த பிரதேசம் இருக்கா? இந்த பிரதேசம் B இருக்கிற பிரதேசம். ஆகவே அந்த பிரதேசம் தான் A இடைவெட்டு B. இது உங்களுக்கு இந்த ஐடியாவில் பயன்படுத்துனீங்கன்னா எந்த ஒரு கணக்கையும் வேகமாக செய்வதற்கு உதவி செய்யும். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ 3ஆவது கேள்விக்கு போவோம். சீரான கதியில் செல்லும் ஒரு பேருந்து 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் செல்கிறது. பேருந்தின் கதியை மீட்டர் செகண்டில் காண்க. கதி என்றதுக்கு சூத்திரம் இருக்குது. கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம். கதி சமன் தூரத்தின் கீழ் நேரம் சூத்திரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். தூரம் 48 மீட்டர் சொல்லியிருக்கு. 48 மீட்டர். நேரம் 3 செகண்ட். அப்போ 48 நாங்கள் 3ஆல் பிரித்தோம்னா எங்களுக்கு வரும் 16 மீட்டர் செகண்ட் -1 அப்படின்ட்டு எங்களுக்கு விட வரும். பெரிய விஷயம் இல்லை. நாங்கள் இந்த கணக்கை வேகமாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். சூத்திரத்தை பயன்படுத்தி தான் செய்யணும் வண்டி இல்லை. நான் அடுத்தது நேர்வீத சமனையும் பயன்படுத்தி செய்து காட்டுறேன் உங்களுக்கு. நேர்வீத சமனை நாங்கள் பயன்படுத்த போகிறோம்னா எங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இந்த
பேருந்து 3 செகண்டில் 48 மீட்டர் தூரம் சென்றது. 48 மீட்டர் தூரம் சென்றது. கதி அப்படி என்றது அர்த்தம் என்னென்னா, ஓர் அலகு நேரம், அது செகண்டாக இருந்த செகண்ட், மணித்தியாலமாக இருந்தால் மணித்தியாலம், அது என்னவா இருந்துட்டு போட்டும். அவர் மீட்டர் செகண்ட் -1 கேட்டுனாடி செகண்ட், ஒரு செகண்டில் எவ்வளவு தூரம் போனதுன்றது காணணும். எங்களுக்கு 3 செகண்டில் போன தூரம் தெரியும். ஆகவே ஒரு செகண்டில் போன தூரத்தை காணணும்டா 3ஆல் பிரிக்கணும். இல்லையண்டா குறுக்கு பிறக்கவும் காணலாம். நீங்கள் 3ஆல் பிரித்தாலே 16 வரும். இல்லை குறுக்கு பிறகு காட்டுறேன். 1 தர 48 இவரையும் பெருக்கி மற்றவரால் எதிரே இருக்கிறவரால் பிரிக்கணும். 1 தர 48 கீழ் 3 நாங்கள் சுருக்கினா 16 தர 1 16 மீட்டர் போகும். ஆகவே ஒரு செகண்டில் 16 மீட்டர் போகுமெண்டா அது இந்த கதியை நாங்கள் கொடுக்கின்ற முறை 16 மீட்டர் செகண்ட் -1, அதாவது ஒரு செகண்டில் 16 மீட்டர் போகும் என்றது தான் அந்த அர்த்தம். எங்களுக்கு அலகு நீங்கள் தச்சமப்பில் விட்டுருந்தா கூட பிரச்சனை இல்லை. 16 என்ற நம்பரை போட்டிருந்தால் உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். அலகு பிள்ளையண்டா ஒரு புள்ளி தான் கிடைக்குமா? அலகு பிள்ளையண்டா ஒரு புள்ளி தான். அலகு சரியான அலகு போடுறதுக்கு ஒரு புள்ளி கிடைக்குது. நீங்கள் இப்படி தான் போடணும் முடியல. அங்கே அவர் தந்த மாதிரி மீட்டரின் கீழ் செகண்ட் அப்படி என்று நீங்கள் கூட போட்டிருக்கலாம். ரைட், நாங்கள் இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். சுட்டி வடிவில் தருக. இது மடக்கை வடிவில் தரப்பட்டிருக்குது. மடக்கை வடிவில் இருக்கிறத நாங்கள் சுட்டி வடிவுக்கு மாற்றணும். மடக்கையிலேருந்து சுட்டி மாற்றுறது எந்த ஒரு கணிதமும் இல்லை. நாங்கள் ஆறுதலாக யோசித்தோம்னா சரி, மடக்கைன்றது வலுவை காண்பது. அதாவது நாங்கள் ஒரு கேள்வியாக நாங்கள் யோசித்தோம்னா 16 2 எத்தனையாம் வலு அப்படின்ற ஒரு கேள்வியோடு யோசிக்கலாம். 16 2 எத்தனையாம் வலு 4ஆம் வலுன்றது விடையாக வரும். எங்களுக்கு அது பெரிய விஷயம் இல்லை. அதே மாதிரி சுட்டி என்றது பெருமானங்கன்றது 2 4ஆம் வலு எத்தனை 16, அதுதான் சுட்டி. அப்போ நாங்கள் நேர் எழுத போகிறோம். 2 அவ்வளோதான். 2 4ஆம் வலு எத்தனை 16. 16 2 எத்தனையாம் வலு 4ஆம் வலு மடக்கை, 2 4ஆம் வலு எத்தனை 16 மட சுட்டி. இதில் எந்த ஒரு கணிதமும் இல்லை. நீங்கள் இதில் அந்த வடிவத்தில் இந்த வடிவத்துக்கு மாற்றுறதுல சில நுணுக்கங்களை மட்டும் கையாண்டு கொள்ளுங்க. என்ன நுணுக்கம்ண்டா, இந்த மடக்கைக்கு யார் அடியோ அவர் தான் சுட்டிக்கு மடி. சுட்டியில் லோக்கண்ட சொல் வராது. சில பேர் லோக்கண்டு எழுதி போட்டு தான் இந்த விளக்கம் எழுதுவாங்க. லோக்கன்றது மடக்கைக்கு வர்றது சரிதானே. சுட்டியில் யார் அடியோ மடக்கைக்கும் அதுதான் அடி. மடக்கையில் யார் அடியாக இருக்குது 2. ஆகவே சுட்டியில் 2ன்றது இங்கே பெருசாக வரும். ரைட், அடுத்தது இந்த வலுவை காண்றது தான் மடக்கை. ஆகவே நாங்கள் வலு, அதாவது சுட்டி, மேலே அடுக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம். அது 4. அந்த 4 நாங்கள் மேலே எழுதுவோம். 16. சின்ன விஷயம். எங்கெங்கே ஒரு போவியம் அப்படின்றத நீங்கள் பார்த்து கொண்டீங்கன்னா இது அப்படியே போடலாம். இந்தளவு தான் கேள்வி வரப்போகுது. மிஞ்சி போனால் ஒரு சொட்டு பெருப்பிக்கலாம் முடியும். இதை தாண்டி இந்த கணக்கை பெருப்பிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. ஏனென்று அவையிலே சொல்லியிருக்கேன். மடக்கை கேள்வி இந்த சுட்டிலேருந்து மடக்கைக்கு மாத்திர அளவில் இருந்தோ இல்லை மடக்கையிலேருந்து சுட்டிக்கு மாத்திர கேள்வியோ தான் நாங்கள் போடுவோம் என்று அவையில் உறுதியாக சொல்லியிருக்கேன். நீங்கள் பயப்படாமல் இந்த அளவுக்கு பழகி கொண்டா காணும். ரைட், இங்கே 5வது கேள்வி இந்த ஒரு தீர்த்தல் கேள்வி. இந்த தீர்த்தல் கேள்வி எங்கேயோ கண்டது மாதிரி இருக்கே இல்லைண்டா. இது இருபடிச் சமன்பாடு தீர்க்கின்ற முறையில் கடைசியாக வருகின்ற ஒரு முறை. அதாவது கடைசியில் வர்ற வரியாக இருக்கும். அதாவது 2 காரணிகளின் பெருக்கம் 0க்கு சமனாக இருக்கும். நாங்கள் இருபடிச் சமன்பாடு தீர்க்க கட்டாயம் அந்த பேட்டர்னை தான் பயன்படுத்துவோம். 2 முறை இருக்குது. நாங்கள் 11ஆம் ஆண்டில் ஒரு முறை படிக்க போகிறோம். 10ஆம் ஆண்டில் படித்த இருபடிச் சமன்பாடுகளை தீர்க்கிறதுக்கான ஒரு முறையில் 2 காரணிகளின் பெருக்கத்தை 0க்கு சமனாக்குவோம். அந்த வகையில் இங்கே 2 காரணிகள் இருக்குது. ஒரு காரணி x(1), மற்ற காரணி x(2). இந்த 2 காரணிகளும் பெருக்கப்படுது. இதில் பாருங்கள், இந்த இடத்துக்குள்ள பெருக்கல் இருக்குது. இந்த 2 காரணிகளும் பெருக்கப்படுது. 2 காரணிகளும் பெருக்கப்படும் போது 0 வருதுன்னா இந்த 2ல் ஒரு காரணி 0 இருந்தால் தான் 2 காரணிகள் இந்த பெருக்கம் 0 வரும். இதில் 2 காரணியும் 0 இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஒரு 0 விட வரணுமெண்டா அதில் ஆரோரால் பெருக்கிறவரில் ஆரோரால் 0 இருந்திருக்கணும். அந்த வகையில் நான் ஒரு விளக்கத்துக்கு வரேன். x(1) 0 இருந்திருக்கலாம். இல்லை என்றால் x(2) 0 இருந்திருக்கலாம். அப்போ x(1) 0 இருந்திருக்கலாம்டா. x(1) கோவை ஒரு ஆள் 0 ஆகணும்னா x என்னவா இருக்கணும்னா அது தீர்த்தாக்கான தெரியும். அது எளிய சமன்பாடு தீர்த்தல் மாதிரி. அப்போ x சமன் இந்த (1) போனால் (1). அப்போ x(1) இருந்திருந்தால் x(1) 0 ஆகும். x(1) 0 இருந்தால் இந்த கோவை 0 ஆகும். ஒரு வழி. இல்லாட்டி இங்கே x(2) 0 இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டேன். x(2) 0 இருக்கணும்னா x என்னவாக இருக்கணும்னா அது தீர்க்கணும். x சமன் இந்த (2) அங்காளம் (2). அப்போ x2 இருந்திருந்தால் இந்த கோவை 0 ஆகும். இந்த கோவை 0 இருந்தால் இவ்வளவும் 0 ஆகும். மறுபடியும் விளங்க உங்களுக்கு அதான் தான் இந்த விளக்கம். அப்போது 2 தீர்வு, 1 (1), 1 (1). இது
தீர்வுன்னு சொல்லுவாங்க, மூலங்கள்னு சொல்லுவாங்க. நீங்கள் வரைவு படிக்கிற நேரங்களில் இப்போ படித்து கொண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வரைவு படிக்கிற நேரங்களில் தீர்வை வந்து மூலங்கள்னு சொல்லுவாங்க. ஏன் மூலமண்டா 2 தீர்வு இருந்தால் அதை மூலமண்டா அந்த அடிப்படையிலான சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் 5வது கேள்விக்கு வருவோம். 6வது சமநிலை 2x சக ஒன்று சிறிது அல்லது சமன் 5 எனும் திருப்தியாக்கும் நேர் நிறையன்களை தருவோம். எல்லா நிறையன்களையும் தருகட்டுமாம். இந்த சமநிலையை திருப்தியாக்கு. ரைட், இந்த சமநிலையை திருப்தியாக்குகின்ற எக்ஸ் இந்த பெருமானங்களை பற்றி தான் சொல்லணும். ரைட், ஓகே. முதல்ல இந்த சமநிலையை நாங்கள் மனசாலேயே போட்டு பார்க்கலாம். அதை விட இலகுவானது என்ன, இந்த சமநிலையை தீர்க்கிறது. சமநிலையை தீர்க்க போகிறோமா, ஒரு சாதாரண சமன்பாடை தீர்க்கிற மாதிரி தான். இங்கே எக்ஸை பற்றி சொல்லுவோம். இங்கே 2x ஒன்றை பற்றி சொல்லப்பட்டிருக்கு. நாங்கள் எக்ஸை பற்றி சொல்லணும்னா முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த 2x ஒன்றுன்ற கோவையை உடைக்க போகிறோம். சக உண்டு அங்காள அனுப்புகிறோம். சக உண்டு அங்காள போய் கழிவிடும். ஆகவே 2x சிறிது அல்ல சமன் 5 சய உண்டு 5 சய உண்டு 4. 2x சிறிது அல்ல சமன் 4. ஓகே. இப்போ இன்னும் எக்ஸை பற்றி சொல்லல, இப்போ சொல்லப்பட்டிருக்கு 2x பற்றி சொல்லியிருக்கு. அப்போ எக்ஸை பற்றி சொல்லணும்னா இந்த 2ம் அங்கால போய் பிரிபடும். அப்போ எக்ஸ் சிறிது அல்லது சமன் 2 பிரிவிட்டால் 2 நீங்கள் வேகமாக எழுதுவீங்கன்னா சொல்லி எழுதி போடலாம். அப்போ இப்போ என்ன சொல்லுவதுன்னா எக்ஸ் ஆனது 2ஐ விட சின்னன் இல்லையண்டா சமன் அப்படின்னு சொல்லியாச்சு. அப்போ அது வாசிக்கிறதுல சில பேர் குழப்பம். பாருங்க, எக்ஸ் ஆனது 2ஐ விட எக்ஸ் தான் சின்னன். அப்போ எக்ஸ் ஆனது 2ஐ விட சின்னன் அல்லது சமன். அப்போ எக்ஸுக்கு வரக்கூடிய எல்லா நிறையன்களையும் எழுதுகிறேன். 2 வரலாம், அதை விட சின்னாக்கள் 1 0 மறை 1 மறை 2 மறை 3 அப்படி போய் கொண்டிருக்கலாம். எல்லாருமே எக்ஸை திருப்தியாகும். இதில் இருக்கிற நிறையன்கள் எல்லாம் திருப்தியாகும். 3 திருப்தியாகாது என்றது உங்களுக்கு வழியாக வழங்கிட்டு சரி, ஓகே. இப்போ நாங்கள் வந்தோம்னா இங்கே கேட்ட கேள்வி எல்லா நிறையன்களையும் தருகன்னு கேட்கல. கேட்ட கேள்வி திருப்தியாக்கும் எல்லா நேர் நிறையன்களையும் தான் தரட்டுமா, வேறு ஒன்றும் தேவையில்லை. நேர் நிறையன்கள் மட்டும் இருக்கணும். அப்போ நேர் நிறையன்கள் மட்டும் இருக்கணுமெண்டா நாங்கள் யார் யார் இதில் நேர் நிறையன்டா இந்த நாங்கள் சொன்ன தீர்வுகள் நிறையன் தீர்வுகளுக்குள்ள இவர் ஒரு நேர் நிறையன், இவர் ஒரு நேர் நிறையன், இவர் இல்லை, இவர் வந்து 0 நிறையன் தான், ஆனால் நேர் நிறையன் இல்லை. அப்போ நாங்கள் நேர் நிறையன்கள் அன்றைக்கு விடையாக கொடுப்போம் 2ம் 1ம் இல்லை 1ம் 2ம் எப்படி என்று கொடுத்தாலும் சரி. நீங்கள் தொடை வடிவில் கொடுத்துறது மிக பொருத்தமாக இருக்கும். தொடை வடிவில் கொடுக்காம நீங்கள் தனியாக 1,2 இல்லை 2,1 கொடுத்துருந்தால் கூட உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். 2,1 கொடுத்தால் சரி. இப்போ நீங்கள் தீர்த்து அது எல்லாம் செய்து கடைசி விடை சரியாக இருந்தால் முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லையெண்டா தீர்த்ததுக்குரிய புள்ளியோ இல்லை நீங்கள் ஏதோ ஒரு விடை எழுதியிருந்தீங்கன்னா ஏதோ ஒரு விடைக்குரிய புள்ளியும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, நாங்கள் இப்போ அடுத்த வேலைக்கு வருவோம். சுருக்குக. இது வந்து அட்சர கணித பின்ன கூட்டல். சாதாரண பின்ன கூட்டலாக இருந்தால் பகுதியன் சமனாக இருக்கணும். அப்போ இங்கேயும் பகுதியன் சமன் இல்லை, அது அட்சர கணித பின்னம். அப்போ பகுதியன் சமன் இல்லையாண்டா நாங்கள் என்ன செய்வோம், போமாசி எடுப்போம். போமாசி எடுக்கணுமெண்டா போமாசி பார்க்க வேண்டியதுதான். இதில் போமாசி 2x போமாசி. ஏனெண்டா எக்ஸ் 2 இடத்துலையும் இருக்குது, 2 தான் இல்லை. அப்போ 2x போமாசி. அப்போ நாங்கள் 2x போமாசியாக வச்சு கொண்டு வந்தால் பகுதியன் மாறி இருக்குது, தொகுதியன் மாறணும். ஏன் மாறி இருக்குது, இது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. எப்படி மாறி இருக்குது, 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு. அப்போ இது 2ஆல் பெருக்கப்பட்டிருக்கு, 2ஆல் பெருக்கினா 2. அடுத்த பகுதியன் மாறையில் தொகுதியன் மாறாது. இப்போ ஓகே. இதில் ஒரு போமாசி என்ற அந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு விஷயத்தை விளங்கி கொள்ளுங்க. என்ன விளக்கமாட்டா, பகுதி 7 மாணவரைக்கும் இதில் இருக்கிற தந்த 2 பின்னத்தில் கூட்டல் கழித்தல் வந்தால் அந்த தந்த 2 பின்னத்தில் மிகப்பெரிய பகுதியன் எதுவோ அதுதான் போமாசியாக வரும். ஏனெண்டா போமாசி என்ற கணக்கை நாங்கள் வேறையாக ஒரு கணக்கில் பார்க்க போகிறோம். அப்போ போமாசி காண்றதை மெயின் பண்ணி உங்களுக்கு கேள்வி வராது. அப்போ உங்களுக்கு கேள்வி உங்களுக்கு கூட்ட தெரியுமா, பகுதியன் மாறினா தொகுதியனை மாற்ற தெரியுதா, மாற்ற தெரிஞ்சு கூட்ட தெரியுதா, அந்த விளக்கத்தை தான் உங்கள்கிட்ட இது எதிர்பார்க்குறாங்க. அப்போ நாடி கூடுதலாக மிகப்பெரிய பகுதியன் போமாசியாக வரும். நீங்கள் அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். சரிதான். இப்போ நாங்கள் விஷயத்துக்கு வரோம். பகுதியன் சமன் தொகுதியன்கள் கூட்டப்படும். விட வந்து 2x மேல் தொகுதியன் பகுதியன் மாறாது. மேலே 2 3 3. அப்போ 2x மேல் 3 அப்படின்றது விடையாக இருக்கும். அவ்வளோதான். நீங்கள் அதை சுருக்கெல்லாம் இல்லாது. 8வது கணக்கு xy, x வர்க்கம் எனும் இரு அட்சர கணித கோவைகளின் பொது மடங்களில் சிறியதை போமாசி காண்க. போமாசி காண்றதுக்கு மிகவும் இலகுவான, நீங்கள் என்ன பல மெத்தட் பயன்படுத்தலாம், வகுத்தல் இது எல்லாம் பயன்படுத்தினாலும் எல்லாத்தையும் விட ஈஸியான மெத்தட் போமாசிக்கான ஈஸியான மெத்தட். நம்பர் இருந்தால் நம்பர் அந்த போமாசி பார்க்குறது. இங்கே நம்பர் இல்லை, இங்கேயும் குணகம் இல்லை, அதுலேயும் குணகம் இல்லை. அப்போ நம்பர்ன்றது இங்கே வரவே இல்லை. மிச்சம் இருக்கின்ற அட்சரங்கள் தான் மிகப்பெரிய வேலை. இது எல்லாமே
ஒரு உறுப்புன்னு சொல்கிறது ஒரு உறுப்பு, இதுவும் ஒரு உறுப்பு. அப்படியா இருந்தால் இந்த மெத்தட் இல்லைன்னா காரணிப்படுத்தி போட்டு இருக்கின்ற காரணிகளின் மிகப்பெரிய வேலை இங்கே உங்களுக்கு வரப்போகிறது இந்த மாதிரி பட்டன்லாம் வரப்போகுது. எக்ஸ் இருக்குது, எக்ஸ் இந்த மிகப்பெரிய வேலை வர்க்கம் எக்ஸ் வர்க்கம், y இருக்குது, y இந்த மிகப்பெரிய வேலை ஓராம் வேலை. அப்போ எக்ஸ் வர்க்கம் y தான் பூமாசி. அவ்வளோதான். நீங்கள் வகுத்து பார்த்தாலோ நீங்கள் பெருக்கமாக எழுதி பார்த்தாலோ இதான் விட நீங்கள் ஒரே வரியில் எழுதுங்க. இரண்டு அங்கால டைமை இதை மிச்சப்படுத்தி எடுத்துக்கொண்டு போகலாம். முழு மார்க்ஸ் முழுமையான புள்ளி கிடைக்கும், பயப்பட தேவையில்லை. இப்போ 9வது கேள்விக்கு போகணும்னா, ஒரு பொறியினால் ஒரு வயலை அறுவடை செய்வதற்கு 6 மணித்தியாலங்கள் எடுக்கின்றன. அத்தகைய 3 பொறிகளினால் இவ்வயலை அறுவடை செய்வதற்கு எடுக்கும் நேரத்தை காண்க. இது நேர் மாறு வீத சமனோட தொடர்புடைய கேள்வி. 2 விதமாக செய்யலாம். நான் பெருக்க முறையில் எப்படி செய்கிறதுன்றதை கடைசியில் சொல்கிறேன். முதல் சரியான முறை, அதாவது நாங்கள் ஒரு பேப்பரில் எப்படி இந்த கேள்வி அணுகணுமெண்டா, இந்த வயலில் அந்த வேலை எத்தனை இயந்திர மணித்தியாலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த வேலை வந்து ஒரு இயந்திரத்தால் 6 மணித்தியாலம் செய்கின்ற வேலை. ஒரு இயந்திரத்தால் 6 மணித்தியாலம் செய்கிற வேலைண்டா அது 6 இயந்திர மணித்தியாலம் அப்படின்ட்டு வரும். இந்த 6 இயந்திர மணித்தியால வேலையை 3 இயந்திரங்களை கொண்டு செய்யப்படும். 6 இயந்திர மணித்தியாலங்களை 3 இயந்திரங்களை கொண்டு செய்தனண்டா எனக்கு 2 விட வரும். இயந்திரம் வெட்டுப்பட 2 மணித்தியாலம் அப்படின்றது விடையாக வரும். இல்லை நீங்கள் மனசாலையை யோசிச்சுட்டீங்கன்னா சட்டன்னு செய்வீங்க, 6 3 வச்சு 2 மணித்தியாலம் வந்து போட்டுட்டு போய்வீங்க. ஓகே, அது சரியான விட. இல்லை என்ன முறை மெத்தட்டை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நேர்மாறு வீத சமனில் நேரடி பெருக்கம் செவன், நேர் வீத சமனில் குறுக்கு பெருக்கம் செவன்ன்ற மாதிரி நேர்மாறு வீத சமனில் நேரடி பெருக்கம் செவன். ஒரு இயந்திரத்துக்கு 6 மணித்தியாலம் எடுக்குமெண்டா 3 இயந்திரத்துக்கு எத்தனை மணித்தியாலம் எடுக்கும் எக்ஸ் என்று போடுங்க. இந்த நேர் வீத சமனண்டா குறுக்க பெருக்குனா சமனாக இருக்கும். இது நேர்மாறு வீத சமன், குறுக்கு பெருக்கம் இல்லை. நேர்மாறு வீத சமனில் நேரடி பெருக்கம் சமனாக இருக்கும். இப்படி பெருக்கிறது 1 தர 6 3 தர எக்ஸும் சமனாக இருக்கும். 3 தர எக்ஸ்ன்றது 3x 6, 3x சமன் 6 ஒரு சூத்திரம் ஒரு சமன்பாடு கிடைக்கும். 3x சமன் 6, எக்ஸ் சமன் 6 3 2ன்றது 2 மணித்தியாலம் அப்படின்றது விடையாக கிடைக்கும். இதுவும் சரி, அதுவும் சரி. உங்களுக்கு எந்த பேட்டர்னாக ஒரு பேட்டர்னாக பயன்படுத்தி விடையெடுக்க பழகிக்கொள்ளுங்க. ரைட், அடுத்த கேள்விக்கு வருவோம்னா, 1 தொடக்கம் 3 வரைக்கும் எண்கள் எழுதப்பட்டுள்ள 3 சர்வசமனான அட்டைகள் உள்ள பெட்டியிலிருந்து எழுமாறாக ஒரு அட்டை வெளியே எடுக்கப்படும் போது ஒற்றையன் எழுதப்பட்ட ஓர் அட்டை கிடைப்பதற்கான நிகழ்தகவு யாது? சரி, 1 தொடக்கம் 3 வரைக்கும் தான் எழுதப்பட்டிருக்கு. மொத்தம் 3 அட்டை தான். நாங்கள் இதை கொஞ்சம் வடிவ விளக்கமாகவே நாங்கள் எடுத்துக்கொள்வோம். 3 அட்டையை நான் கீறிக்கொள்கிறேன். விளக்கத்துக்கு கீறி எல்லாம் இணைக்கணும் வேண்டிய இல்லை, நீங்கள் வேகமாக செய்துட்டு போகலாம். கொஞ்சம் விளங்கப்படுத்துறதுக்காக நான் கீறேன். 3 அட்டை. இந்த 3 அட்டையில் ஒவ்வொரு அட்டையிலையும் 1 2 3 எழுதப்பட்டிருக்கு. இந்த 3 அட்டையும் நீங்கள் குலுக்கி போட்டு ஒரு அட்டையை எழுமாறாக எடுக்கிறீங்களா இதில் ஏதோ ஒன்று கிடைக்க போகுது. அப்போ கிடைக்கக்கூடிய பேர்கள் இதில் எதுவும் கிடைக்கலாம். 1 கிடைச்சிருக்கலாம், 2 கிடைச்சிருக்கலாம், 3 கிடைச்சிருக்கலாம். இந்த 3ல் கிடைக்கின்ற பேர் உங்களுக்கு ஒற்றையன் கிடைக்கணும். ஒற்றையன் எது? இந்த 1 இந்த அட்டை கிடைச்சிருந்தாலும் ஒற்றையன் கிடைக்கும், இந்த அட்டை கிடைச்சிருந்தாலும் ஒற்றையன் கிடைக்கும். மொத்தம் எத்தனை சந்தர்ப்பம்? 2 சந்தர்ப்பம். எத்தனையில்? 3ல் 2 சந்தர்ப்பம். ஆகவே ஒற்றையன் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 3ல் 2 என்றது தான் விட. நீங்கள் இந்த தூரம் மெனக்கட்டெல்லாம் மிஞ்சகான நீங்கள் 3ல் 2 கொடுக்க வேண்டியது தேவையில்லை. நீங்கள் ஒரே வரியில் 3ல் 2 கொடுத்துட்டு நீங்கள் அங்கால போயிட்டே இருந்துருக்கலாம். ரைட், இப்போ நாங்கள் 11வது கேள்வி பார்ப்போம். 11வது கேள்வி, அட்டவணையில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு வர்க்கமூலம் 90 முதலாம் அண்ணளவாக்கத்தை காண்க. வர்க்கமூலம் 90 தான் முதலாம் அண்ணளவாக்க பெருமானத்தை நாங்கள் காணட்டுமா? இப்போ எங்களுக்கு வர்க்கமூலம் 90 முதல்ல 90 ஒரு நிறைவேற்கு எண் இல்லாதபடியால் வர்க்கமூலம் 90 கட்டாயம் ஒரு தசம எண் தான். அதுவும் பெரிய தசம எண். நீங்கள் நினைக்கிற மாதிரி சின்ன முதலாம் தசமதானத்தோடு நிற்கிறது இல்லை. அது ஒரு முடிவில்லாத தசமதானம், மீழ்ச்சியும் இல்லை, ஒரு மீழ்ச்சித்தன்மையும் இல்லாத, முடிவும் இல்லாத ஒரு மிகப்பெரிய தசமதானம். ஆனால் அதை நாங்கள் மட்டம் தட்டிக்க யாரோ ஒரு முதலாம் தசமதானத்துக்கு கிட்ட மட்டம் தட்டுவோம். யார்கிட்ட பெருக்கம் ஏதோ ஒரு முதலாம் தசமதானத்தின் பெருக்கம் யாருடைய பெருக்கம் 90க்கு கிட்டே இருக்கோ அவருக்கு கிட்ட நாங்கள் வர்க்கமூலத்தின் சொல்கிறேன். யாருடைய பெருக்கம் 90க்கு கிட்டே இருக்கோ அவர்தான் 90 வர்க்கமூலத்துக்கு கிட்டே இருக்கிற தசமதானம். அப்படி எவ்வளோங்க தான் உங்களுக்கு? சரி, அப்போ யாருடைய பெருக்கம் இதில் 90க்கு கிட்டே இருக்குன்னு பார்த்தோம்னா இவர்
90க்கு அடுத்த பக்கம் இருக்கார். 90 இந்த மற்ற சைட் 92 இவர் 90.25 90 இந்த வலப்பக்கம் இருக்கிறவன். இஞ்சால இருக்கிறவர் வந்து இடப்பக்கம் இருக்கிறவன் 88.36 இடப்பக்கம் இருக்கிறவன். யாருக்கிட்டே இருக்கண்டா இவர் தான் 90க்கு கிட்டே இருக்கிறார். அந்த வகையில் எங்களுக்கு இவற்ற வர்க்க மூலத்துக்கு தான் மிக கிட்டே இருக்கும். அப்போ எங்களுக்கு முதலாம் மண்டல வாக்கு பெருமானம் எது வேண்டாம் 9.5 தான் எங்களுக்கு முதலாம் மண்டலம். இது வந்து அட்டவணையை தந்துட்டு எங்கள்கிட்டேருந்து கேட்குறாங்க. நீங்கள் இந்த அட்டவணையை பயன்படுத்தி காண முடியும். இல்லைன்னா மனசால காண்றேன்னா நாங்கள் வேறு பேட்டர்ன் பயன்படுத்தியிருக்கோம். மனசால காண்றதுன்னா எப்படி காண்றது அதையும் சொல்லி தந்துடுறேன். நீங்கள் வர்க்கமூலம் 90க்கு நீங்கள் மனசாலையே காணணும். இந்த அட்டவணையெல்லாம் தரவே இல்லை. அப்படின்னா நீங்கள் வர்க்கமூலம் 90 தான் முதலாம் மண்டல வாக்கு பெருமானம் எப்படி காண்றது. வர்க்கமூலம் 90 போட்டுறீங்க. வர்க்கமூலம் 90க்கு வர்க்கமூலம் காண முடியாது. 90க்கு முன்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய எங்களுக்கு 81க்கு 81க்கு வர்க்கமூலம் காண முடியும். பின்னுக்கு வர்க்கமூலம் காணக்கூடிய 100க்கு வர்க்கமூலம் காண முடியும். அப்போ 81 இந்த வர்க்கமூலம் 9, 81 இந்த வர்க்கமூலம் 100 இந்த வர்க்கமூலம் 10. வர்க்கமூலம் 90 இந்த வர்க்கமூலம் இந்த ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற தசமதான எண்ணாக இருக்க போகுது. இந்த ரெண்டுக்கும் இடையில தசமதான எண் மட்டும்தான் இருக்குது. இந்த ரெண்டுக்கும் இடையில இருக்கிற தசமதான எண்ணாக இருக்க போகுது. அந்த வகையில் இது அது எங்கே இருக்குது முதல்ல இருக்கிற எல்லா தசமதானத்தையும் எழுதிடும். 9.1 9.2 9.3 9.4 9.5 9.6 9.7 9.8 9.9 9.10 தான் 10. சரி, ஓகே. இப்போ இது எங்கே இருக்குன்னா இதுலேருந்து 9 இடவழி அதுலேருந்து 10 இடவழியில் இருக்குது. ஆகவே இது கிட்டத்தட்ட நல்லா மொத்தம் 18 நடுவில் இருக்குது. அப்போ நடுவில் இருக்கிற 3 பேரை நான் சாய்ஸ் பண்ணணும். 9.4 9.5 9.6 நான் சந்தேகப்படுறேன். அதில் நடுவில் இருக்குது. நான் அந்த சந்தேகப்பட்ட அந்த 3 பேரில் நடுவானால செக் பண்ணுறது. 9.5 இந்த வர்க்கத்தை ஒருக்கா பார்க்குறது. இப்போ இருக்கிறது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. 5 25 5 போட்டு 2 மிச்சம். இவரை பெருங்க 45 இவரையும் பெருக்குங்க 45 45 45 90 90 2 அந்த 2 மிச்சம் இருந்து தானே அந்த 90 92 2 போட்டு 9 மிச்சம். இப்போ பெருக்குங்க 9 81 81 9 90. அப்போ 90.25 வரும். இது கொஞ்சம் 90ஓட தாண்டி போயிட்டு அப்போ நாங்கள் இந்த அதுக்கு முன்னுக்கு கொஞ்சம் குறைச்சி பார்க்கணும். அப்போ நாங்கள் இது போட்டு நாங்கள் 9.5 போட்டுனாங்க. இப்போ 9.4 போட்டு பார்ப்போம். 9.4 இருக்குது உண்டு. அப்போ 9.4 இந்த வர்க்கத்தை பார்க்க போகிறோம். 9.4 இந்த வர்க்கம் நன்னாங்க 16 இவரை பெருக்க நன்னாங்க 16 6 போட்டு ஒரு மிச்சம். இவரை பெருக்கினா 36 இவரை பெருக்கினா 36 36 72 72 மூண்டும் 73 3 போட்டு 7 மிச்சம். இவரை பெருக்கினா 81 81 மேலும் 88. அப்போ 88.36 நாங்கள் அங்கே கிடைச்ச பெருக்கம் தான். இதில் யார் கிட்டே இருக்கேன்டா இவர் தான் கிட்டே இருக்கார். ஆகவே இவருடைய வர்க்க மூலமும் 90 வர்க்க மூலமும் சமனாக இருக்கும். கிட்டத்தட்ட சமனாக இருக்கும். இவற்ற வர்க்க மூலம் 9.5. ஆகவே 90 வர்க்க மூலத்தையும் நாங்கள் 9.5 அப்படி என்று எடுத்துக்கொள்வோம். இது சாதாரணமாக அந்த அட்டவணை அட்டவணை தந்தால் இவ்வளோ தூரத்துக்கு மினக்கெடுத்தவில்லை. அட்டவணையை பயன்படுத்தி பட்டண்டு விடையை செய்துட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ரைட். ஓகே, நாங்கள் இப்போ 12வது கேள்விக்கு போவோம்டா. உருவில் காணப்படும் ABC, PQR என்னும் இரு முக்கோணிகளும் ஒருங்கி செய்கின்றன. தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு X, Y, Z ஆகியவற்றின் பெருமானங்களை இந்த 2 முக்கோணமே ஒருங்கி செய்து அது எப்படி ஒருங்கி செய்து என்னென்று ஒருங்கி செய்துன்றலாம் சொல்லல. இந்த 2 முக்கோணமே ஒன்றோடு ஒன்று ஒருங்கி செஞ்சால் இதில் எக்ஸ் என்ன y என்ன செட் என்ன ஓர்டரில் கொடுப்பீங்களா நீங்கள் பெருமானத்தை மட்டும் போட்டுட்டு போகலாம். இல்லை சார் நாங்கள் ஓர்டர்லாம் இல்லை நாங்கள் எக்ஸ் சமன் என்று கொடுக்குறோம் அதுதான் மிகச்சரி அப்படி தான் கொடுங்க. எக்ஸ் சமன் என்ன y சமன் என்ன செட் சமன் என்ன ரைட். ஒருங்கி செஞ்சுன்னா ஒத்த உறுப்புகள் சமன். மொத்தம் 2 முக்கோணம் ஒருங்கி செஞ்சால் 7 உறுப்புகள் சமன். ஒத்த பக்கங்கள் சமன், ஒத்த கோணங்கள் சமன், பரப்பளவு சமன். சரி, இதில் ஒத்த பக்கம் ஒத்த கோணம் என்று தெரிகிறதுக்காக நாங்கள் பக்கத்தை பயன்படுத்தி கோணத்தை ஐடென்டிஃபை பண்ணுவோம். கோணத்தை பயன்படுத்தி பக்கம். இங்கே 2 பேர் சமனாக இருக்கிறோம். யாருன்னா பக்கம். அப்போ ஒத்த பக்கம் அந்த பக்கங்களுக்கு சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். இரு சம பக்கம் கோணத்தில் வேறு தேட்டம் மாதிரியே தான். ஆனால் இது தேட்டம் இல்லை. அந்த ஒத்த பக்கத்தை கண்டுபிடிக்கிறது இந்த ஒற்றைக்கோட்டுக்கு எதிரான இந்த கோணமும் இந்த ஒற்றைக்கோட்டுக்கு எதிரான இந்த கோணமும் சமன். இந்த ரெட்டைக்கோட்டுக்கு எதிரான கோணம்னா 2 முக்கோணத்துலையும் ரெட்டைக்கோட்டுக்கு எதிரான கோணங்கள் சமன். அப்படின்னு பார்த்தா எக்ஸ் ரெட்டைக்கோட்டுக்கு எதிராக இருக்குது. இங்கே ரெட்டைக்கோட்டுக்கு எதிராக இருக்கிறது 61. அப்போ உங்களுக்கு ஒரு விட வருது எக்ஸ் சமன் 61. y ஒற்றைக்கோட்டுக்கு எதிராக இருக்குது. y சமன் இங்கே ஒற்றைக்கோட்டுக்கு எதிராக இருக்குது. இந்த சின்னம் இங்கே முன்னுக்கு இருக்க கோணத்தில் 60 பாக. அப்போ y சமன் 61. செட் அந்த கோடிடப்பட்ட 2 கோடு இருக்குது பாருங்கள். இந்த 2 கோணம் அந்த 2 நாங்கள் அங்கே அந்த
கதைக்கின்ற அந்த ரெண்டு கோடுகளையும் வைத்திருக்கின்ற அந்த ரெண்டு கோடுகளாலையும் ஆக்கப்படுகின்ற கோணம் செட். இங்கே அந்த ரெண்டு கோடுகளாலையும் ஆக்கப்படுகின்ற கோணம் 59 பாக. ஆகவே செட் சமன் 59 பாக. அப்படி தான் நாங்கள் உண்மையாக சரியான முறையில் ஐடென்டி பண்ணணும். இல்லைன்னா கோடிடப்படாத கோணத்துக்கு எதிரானது செட், கோடிடப்படாத கோணத்துக்கு எதிரானது 59, அப்படி கூட நாங்கள் ஐடென்டி பண்ணி கொள்ளலாம். சரி, இப்போ நீங்கள் XY செட் மூண்டையும் ஓடரில் கண்டுட்டீங்க, இப்படியே விட கொடுத்து விடுங்க. இல்லையென்றா எங்களுக்கு சில பேர் என்ன செய்வாங்கன்னா XY செட் அப்படி கேட்டு அப்படி கம போட்டு சும்மா எழுதுறேன்டா 61 50 59 போட்டிருந்தா தான் சரி, இல்லையண்டா பிள்ளை. இப்படி நீங்கள் X7 Y7 செட்டுனா நீங்கள் வையை முன்னுக்கு எழுதிட்டு செட்டை பின்னுக்கு எழுதலாம், அது உங்களுக்கு சரியான விட வரும். ரைட், ஓகே. நாங்கள் இப்போ 13வது கேள்விக்கு போவோம். ஒரு திண்ம உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் உயரம் 2 சென்டிமீட்டரும் ஆகும். பையின் பெருமானம் 22/7 என கொண்டு அதன் வளை பரப்பின் பரப்பளவை காண்க. ஆரை 6ஆகவும் உயரம் H-ஆகவும் உடைய ஒரு திண்ம உருளையின் வளை மேற்பரப்பு 2πr/h. எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டிய சூத்திரம் அவர் தந்தும் இருக்கிறார். அப்போ வளை மேற்பரப்பு இந்த பரப்பளவுக்கு சூத்திரம் இருக்குது. வளை மேற்பரப்பு சமன் சூத்திரம் தரப்பட்டிருக்கு 2πr/h. இது எங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்க வேண்டிய ஒரு சூத்திரம். பிரதிகிட்டம்னா எங்களுக்கு விட வரும் 2 π 22/7 ஆரை 7 சொல்லப்பட்டது 7 உயரம் 2 வேணுண்டா பாருங்க. திரும்ப ஒரு செக் பண்ணிட்டு வருவோம். திண்ம உருளையின் ஆரை 7 சென்டிமீட்டரும் உயரம் 2 சென்டிமீட்டரும் ஆகும். சரியாக இருக்குது. பை சமன் 22. ரைட், ஓகே. இப்போ நாங்கள் இதை சுருக்க வேண்டியது இந்த கீழே இருக்க 7 மேலே இருக்க 7 வெட்டுப்படும். இதை தவிர வெட்டுப்படுற கொண்டும் இல்லை. ஏன்னா பகுதி கீழே ஒரு பின்னமும் இல்லை, எல்லாம் வெட்டியாச்சு. அப்போ மேலே இருக்கிற அவ்வளோ பேரும் பெருக்க வேண்டியது தான். சில பேர் இந்த பிரச்சனை என்னென்னா இதுக்கு வெட்டணுமென்ற சந்தோஷத்துக்காண்டி இருக்கிற எல்லாத்தையும் வெட்டி விடுறது. இது மேலே இருக்குது, ரெண்டுமே மேலே இருக்குது, இதெல்லாம் வெட்ட இல்லாத நான் மேலே இருக்கிறாக்கள் பெருக்கப்பட்டியும் இவ்வளோ பேரும் மேலே இருக்கிறாக்கள் பெருக்கப்பட்டியம்னா 22 தர 2 44 44 தர 2 88 மொத்தம் பரப்பளவு சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும். ஏன்னா நீளம் சென்டிமீட்டரில் அந்த நாடி பரப்பளவு சென்டிமீட்டரில் வரும். அழகை முக்கியம், கவனமாக போட்டு விட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். 88 சென்டிமீட்டர் வர்க்கம். இப்போ அடுத்த கேள்விக்கு போவோம். உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு எக்ஸின் பெருமானத்தை காண்க. என்ன தரவுகள் தரப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு வட்டம், வட்டத்துக்குள்ளே இருக்க நாட்பக்கள், வட்ட நாட்பக்கள் ஒன்று இருக்குது. அதுக்கான அந்த வட்ட நாட்பக்களுக்கு வெளியில் ஒரு முக்கோணம் இருக்குது. அந்த முக்கோணத்தில் ஏதோ 2 கோடு சமன் போட்டிருக்கும். அப்போ அது என்ன? இருசமபக்க முக்கோணம். அப்போ இருசமபக்க முக்கோண தேற்றமும் பெறப்போகுது, வட்ட நாட்பக்கள் தேற்றமும் பெறப்போகுது. சரி, இப்போ நாங்கள் எங்கே எக்ஸ் இருக்குன்னா அந்த முக்கோணத்துக்குள்ளே இருக்குது எக்ஸ். எங்களுக்கு தரப்பட்ட கோணம் எங்கே இருக்குன்னா வட்ட நாட்பக்களே இருக்குது. அந்த வட்ட நாட்பக்களுக்குள்ளே இருக்கிற கோணத்தை இந்த எக்ஸை நோக்கி கொண்டு வரணும். சரி, முதல்ல எங்களுக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு விஷயத்துலேருந்து போவோம். இருசமபக்க முக்கோணம். இருசமபக்க முக்கோணத்தில் என்ன தெரியும்? சமனான பக்கங்களுக்கு எதிரான கோணங்கள் சமன். அந்த அடிப்படையில் இந்த பக்கத்துக்கு எதிரான இந்த கோணமும் இந்த கோணமும் சமன். எங்களுக்கு ஏதோ ஒரு கோணம் எக்ஸன் சார்பிலையோ இல்லாட்டி நோமலாவோ இதை தரப்பட்ட ஏதோ ஒன்றை வச்சு குறிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். எங்களுக்கு இதில் குறிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. எது குறிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் குறித்து கொள்வோம். இது எங்களால் குறித்து கொள்ளணும். இது இந்தளவு கோணமும் எக்ஸுக்கு சமன். ரைட், ஓகே. இப்போ இந்த எக்ஸ் இங்கே நாங்கள் குறித்த எக்ஸ் வந்து இந்த வட்ட நாட்பக்கள், இந்த புறக்கோணம் வழியாக பாருங்க. வட்ட நாட்பக்கள் இருக்கா? வட்ட நாட்பக்கள் இருக்கா? இந்த வட்ட நாட்பக்கள் ஒரு கோட்டை நீட்டப்பட்ட அந்த ஒரு கோட்டால் உருவாகின்றது புறக்கோணம். புறக்கோணம்னு சொல்லுவாங்க. வட்ட நாட்பக்கள் இந்த புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். வட்ட நாட்பக்கள் இந்த புறக்கோணம் அதன் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். முக்கோணத்தில் வேறு முக்கோணத்தின் புறக்கோணம் அகத்து எதிர்கோணங்களின் கூட்டுத்தொகை சமன். வட்ட நாட்பக்கள் அகத்து எதிர்கோணத்துக்கு சமன். அப்போ வட்ட நாட்பக்கள் தேற்றமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு, முக்கோண தேற்றமும் பயன்படுத்தப்பட்டிருக்கு. நான் இங்கேருந்து அங்கே போனேன், எக்ஸிலிருந்து 65 நோக்கி தேடி போனேன். இல்லாட்டி 65 பயன்படுத்தி இந்த கோணத்தை கண்டோ இல்லை இந்த கோணத்தை கண்டு உள்ளே வரலாம். ரெண்டும் ஒரே விட தான் வரும். எக்ஸ் இந்த பெருமானம் 65 பாகை. கடுமையாக யோசிக்கிறீங்கள, படத்தில் தேவையான தரவுகள் எல்லாத்தையும் குறித்து கொண்டு நீங்கள் கேள்விகளை போய் நீங்கள் விடை எடுத்து கொடுக்கலாம். விடை சரியாக கொடுத்தா கடைசி புள்ளி, இறுதி புள்ளிக்கான முழுமையான புள்ளி உங்களுக்கு கிடைக்கும் 65 பாகை. இப்போ அடுத்த 15வது கேள்விக்கு போகணும்னா, cos x சமன் 0.8 என தரப்பட்டுள்ளது. உருவில் உள்ள தகவல்களுக்கேற்ப PQ தான் நிலத்தை காண்க. கொஸ் டீட்டா நீங்கள் தவணை உண்டு முடித்து இப்போ போய்கொண்டிருக்கிறீங்க. கொஸ் டீட்டா இன்னும் படிச்சிக்க மாட்டீங்க, ஆனால் பெரிய விஷயம் இல்லை, மிகவும் இலகுவானது. கொஸ் டீட்டா கொஸ் விகிதம் அப்படின்றது, அது கொஸ் tan சைன், இதெல்லாமே செங்கோண முக்கோணத்தில் பக்கங்களுக்கு இடையிலான விகிதம். பயப்பட தேவையில்லையா? மிகவும் செங்கோண முக்கோணங்கள்னா பக்கங்களுக்கு இடைக்குள்ள ஒரு விகிதம் இருக்கும். அந்த விகிதங்கள், அதாவது விகிதம்னா ஒரு பக்கத்தால் பிரித்து வர்றது, விகிதங்களைத்தான் நாங்கள் கொஸ் சைன் tan என்று பிரிச்சிருக்கோம். கொஸ்ன்றது என்னென்னா அந்த ஏதோ ஒரு கோணத்தோடு பார்த்தோம்னா அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம். மூன்றே ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவது சைன் என்றது எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம்,
கொஸ்ன்றது அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம், சைன் டேன் என்றது எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ கொஸ் விகிதம் தந்திருக்கு எங்கள்கிட்ட கேட்டிருக்கு. அப்போ கொஸ் விகிதம் சம்பந்தமாக நாங்கள் பார்த்தோம்னா இவர் அயல் பக்கம், இந்த எக்ஸுக்கு அயல் பக்கம் இவர் எப்போவுமே இந்த முக்கோணத்துக்கு எப்போவுமே ஒரே ஒரு செங்கோணம் தான் செம்பக்கம், அந்த அடிப்படையில் இவர் செம்பக்கம். அப்போ இவரைத்தான் கேட்டிருக்குது. நாங்கள் பிக்யூக்கு பதிலாக நான் ஏதாவது ஒரு அச்சரத்தை போட்டுக்கொள்ளலாம், இல்லை பிக்யூண்டே இருக்கலாம். இப்போ கொஸ் எக்ஸ் சமன் கொஸ் எக்ஸ் தான் தந்திருக்கு, கொஸ் எக்ஸ் என்ற கோணத்தின் கொஸ் தான் தந்திருக்கு. கொஸ் எக்ஸ் சமன் அயல் பக்கம் பிக்யூவின் கீழ் செம்பக்கம் 3. இப்போ எனக்கு கொஸ் எக்ஸ் அப்படியே தெரியும். கொஸ் எக்ஸ் இந்த முழுமையான பெருமானம் தெரியும். 0.8 தரப்பட்டிருக்கு. அப்போ 0.8 சமன் பிக்யூவின் கீழ் 3. இப்போ நான் பிக்யூவை காணணுமா, இந்த 3 இங்கே வந்து பெருக்கும், பிரிக்கின்ற 3 இங்கே வந்து பெருக்கும். ஆகவே பிக்யூ சமன் 0.8 தர 3, 0.8 3 அளவு இருக்கும். தசமதான பெருக்கல் பயப்பட தேவையில்லை, சாதாரண பெருக்கல் மாதிரி பெருக்குங்க. 8 3 பெருக்கினா 24. தசமதானத்தில் ஒரு தானத்துக்கு ஒரு தானத்துக்கு முன்னால் தசத்துக்கு பின்னால் ஒரு தானம் பெறுற மாதிரி கிடக்குது. ஆகவே விடையிலையும் வந்து பின்னால் ஒரு தானத்தை வச்சிருக்கிற மாதிரி தசம் கொடுத்தீங்கன்னா சரி. ஆகவே விட வந்து 2.4 சென்டிமீட்டர் அப்படின்னு வரும். மிகவும் இலகு. நீங்கள் திருவோண கணிதம் எங்களால் இயலாது அப்படின்ற எண்ணக்கருவை மறந்து கட்டாயம் நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட்டில் வர்றது என்ன, செகண்ட் பார்ட்டில் வர்ற திருவோண கணிதம் கூட மிகவும் இலகுவாக செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். நான் அடுத்து வர்ற வீடியோக்களை வந்து செகண்ட் பார்ட் வீடியோக்களும் செய்ய இருக்கிறேன். மிகவும் இலகுவாக செய்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், நாங்கள் இப்போ 16வது கணக்குக்கு போவோம். உருவிலுள்ள நேர்கோட்டின் சமன்பாட்டை வடிவம் y = mx + c எனும் வடிவில் எடுத்துரைத்து m,c ஆகியவற்றின் பெருமானங்களை எழுதுகிறோம். m,c இந்த பெருமானங்களை நாங்கள் எழுதினால்தான் அந்த சமன்பாட்டை mx + c என்ற வடிவில் எழுதலாம். சரி, இப்போ எங்களுக்கு ஒரு வரைவு தரப்பட்டிருக்கு. அந்த வரைவு அப்படியே தெரியுது. ஒரு வையச்சு ஒன்றுக்குள்ளால் வெட்டி கொண்டு போய் இன்னும் ஒரு புள்ளி எங்கே தெரிஞ்ச புள்ளின்னா இந்த புள்ளி எங்களுக்கு தெரியும். இந்த புள்ளி இந்த ஆள்கூறு தெரியும். இந்த புள்ளி இந்த ஆள்கூறு எக்ஸ் ஆள்கூறு 3, y ஆள்கூறு 2, 3,2க்குள்ளால் போகுது. அப்போ இந்த புள்ளி இந்த ஆள்கூறும் தேவை படித்திரங்கான்றதுக்கு இந்த புள்ளி இந்த ஆள்கூறு எக்ஸ் ஆள்கூறு 0, y ஆள்கூறு 1. ரைட், எங்களுக்கு முதலாவது வெட்டு துண்டை நேர கண்டுபிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். வரைவுலேருந்து வெட்டு துண்டை கண்டுபிடிக்கணும்னா அந்த வரைவு வையச்சை எங்கே வெட்டி கொண்டு போதோ அதுதான் வெட்டு துண்டு. வரைவு வையச்சை இந்த எந்த பெருமானத்துக்களால் வெட்டி கொண்டு போகுது, 1க்குள்ளால் வெட்டி கொண்டு போகுது. ஆகவே வெட்டு துண்டு C1. ரைட், இப்போ நாங்கள் எம்மை காண வேண்டி தான் இருக்குது. எம்ன்றது y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இதுதான் இலகு. எம்மை காண்றதுக்கு பல மெதட் இருக்குது. ஆனால் இலகுவானது வரைவிலேருந்து நீங்கள் எம்மை காணணுமா, y ஆள்கூறுகளின் வித்தியாசத்தின் கீழ் x ஆள்கூறுகளின் வித்தியாசம். இதைத்தான் ஈஸியான மெதட். அப்போ நாங்கள் y ஆள்கூறுகளின் வித்தியாசம், நீங்கள் இது பெருசு தானே, இந்த புள்ளியிலேருந்து கழிங்க. 2லேருந்து 1 கழிச்சா 2/1. x ஆள்கூறுகளின் வித்தியாசம் 3/0, 3/0. 2/1 1, 3/0 3. அப்போ எம் வந்து வரப்போகுது. சில பேர் என்னென்னா 1/3 3 போடுறது. 3/1 3 தானே. ஆகவே 1/3 1 3ஆல் பிரிக்க இல்லாத. அப்போ அது பின்னந்தான் 1/3. அப்போ எம்மும் கண்டுவிட்டோம், சியும் கண்டுவிட்டோம். இப்போ வரைவை வந்து அந்த y = mx + c என்ற வடிவில் அந்த வரைவை இந்த சமன்பாடு திருப்புறோம். y = mx + c. இதில் y எங்களுக்கு அது இருக்கத்தான் போகுது என்றால் தான் சார்பு எக்ஸும் வையும் இருக்கும். எம்மா போட்டுட்டிங்கன்னா சரி. எம் வந்து 1/3 x + c வந்து 1. அப்போ நாங்கள் வரைவு இந்த சமன்பாடையும் நாங்களால் கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். இவ்வளோத்துக்கு நீங்கள் சரியா எம்மையும் சியையும் கண்டுபிடிச்சிங்கன்னாலே உங்களுக்கு 2 புள்ளி கிடைச்சிடும். வரைவில் இல்லாட்டி வரைவை சமன்பாடை போட்டாலும் 2 புள்ளி கிடைக்கும். ஏதோ ஒரு விதத்தில் எம்முக்கும் சிக்கும் தான் மார்க்ஸ். நீங்கள் மொத்தமாக நீங்கள் காணக்கூடிய மாதிரி இருக்கும். மிகவும் இலகுவானது. ரைட், நாங்கள் இப்போ 17வது கணக்குக்கு போவோம். அட்டவணையில் சரியான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே உள்ள அடைப்பில் சரியெனவும், பிழையான கூற்றுக்கள் இருப்பின் அவற்றுக்கு எதிரே அடைப்பில் பிழை எனவும் விடுக. ஒரு இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமானவையும். ஒரு இணைகரம் என்றா ஒரு இணைகரம் அப்படி என்று நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னா சாதாரண இணைகரத்தை நாங்கள் இப்படி கறிக்கொள்ளலாம். இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனாகவும் காணப்படும், சமாந்தரமாகவும் காணப்படும். இந்த எதிர்ப்பக்கம் மட்டுமில்லை, இந்த எதிர்ப்பக்கம் இதுக்கு சமனாக இருக்கும், இந்த கோடு இதுக்கு சமாந்தரமாக இருக்கும். அப்போ இணைகரத்தின் எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமானவை. சரி, அடுத்தது 2வது விஷயத்தை பார்த்தோம்னா
ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனாகும். ஒரு இணைகரம் இங்கே நான் கீறியிருக்கேன், பார்க்கவே தெரியுது. இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்குது, இந்த கோணம் இந்த கோணத்துக்கு சமனாக இருக்குது. ஒரு இணைகரத்தின் எதிர்கோணங்கள் சமனானது, அதுவும் சரி. அப்போ அடுத்ததுக்கு போவோம்னா மூன்றாவது தடவை என்னென்னா, ஒவ்வொரு மூளை விட்டமும் இணைகரத்தின் பரப்பை இரு சமக்கூறுடும், அதுவும் சரி. எல்லாமே அப்படியே இணைகரத்தின் பண்புகளை அப்படியே தந்திருக்கு. இந்த மூளை விட்டத்தை எடுத்தோம்னா இந்த இணைகரத்தை அங்கால ஒரு முக்கோணம் இங்கால ஒரு முக்கோணமாக பிரியும். இந்த முக்கோணம் பரப்பளவில் சமன், மூளை விட்டங்கள் பரப்பை இரு சமக்கூறும். இந்த மூளை விட்டத்துக்கு என்ன பண்ணாலும் இங்கால ஒரு முக்கோணம் அங்கால ஒரு முக்கோணம் வரும், அது ஒருங்கி செய்யும். அது வரும், நீங்கள் நிற்கிற மாதிரில ஒருங்கி செய்யும். சரி என்ன சமச்சீரச்சு இல்லை, ஆனால் வெட்டி பொறுத்தலாம். சரி, ஓகே. இந்த மூளைவிட்டம் இந்த மூளைவிட்டமும் பரப்பை இரு சமக்கூறுடும். அப்போ இங்கே சொல்லப்பட்ட 3 விடயமுமே எங்களுக்கு சரியானதை தான் சொல்லியிருக்கோம். 3ம் சரியாக நாங்கள் கொடுத்தோம்னா எங்களுக்கு முழுமையான புள்ளி கிடைக்கும். இல்லை நாங்கள் 2க்கு சரி போட்டு 1க்கு பல கொடுத்துருந்தோம்னா எங்களுக்கு 1 புள்ளி கிடைக்கும். இல்லை 1க்கு தான் சரி போட்டிருந்தோம்னா புள்ளி கிடைக்காது. ரைட், நாங்கள் அடுத்த விஷயத்துக்கு வருவோம். 18வது கேள்வி. உருவில் தரப்பட்டுள்ள தகவல்களை கொண்டு CDAயின் பருமனை காண்க. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்தை பார்த்தோன்னே விளங்கிட்டு இது வட்ட நாட்பக்கல் கேள்வி. என்ன வட்ட ஒரு முக்கோணம், ஒரு வட்டத்துக்குள்ளே நாட்பக்கல் இருக்குது, மையம் நடுவில் இருக்குது. அப்போ அரைவட்ட கோணம் வரவும் இல்லை, மையத்துக்குள்ளால் போகிற ஒன்றும் இல்லை. சரி, நாங்கள் வருவோம். எந்த கோணத்தை கேட்டதுன்னா CDA. இந்த CDAன்றது இந்த கோணம். இந்த கோணத்துக்கு நாங்கள் எக்ஸோ ஏதோ ஒன்று வச்சுக்கொள்வோம். இந்த கோணங்களுக்குள்ள என்ன தொடர்புண்டா, இந்த வட்ட நாட்பக்கல் இருக்க 2 தேற்றம் உண்டு. எதிர்கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை 180 பாக, 2வது புறக்கோணம் அகத்தெதிர் கோணத்துக்கு சமன். அப்போ வட்ட நாட்பகல்ன்றதை ஐடென்டி பண்ணிட்டோம். இது வட்ட நாட்பகல் கேள்வின்றதை உறுதியாக சொல்லிட்டோம். ஆனால் புறக்கோணம் இல்லை. அப்போ என்ன தேட்டம் பெற போது இந்த எதிர்கோணங்கள் கூட்டத்தொகை 180 பாக. இவர் 2 பேரும் எதிர்கோணம், அது 2 பேரும் கீழே இருந்தாலும் எதிர்கோணம் தான். அப்போ 80ஐயும் எக்ஸையும் கூட்டினா 180 பாக வர போகணும். அப்போ எக்ஸ் சமன் 180லேருந்து 80 கழிச்சா 100 பாக. மிகவும் இலகுவானது. இல்லை நீங்கள் நேரடியாக 180லேருந்து 80 கழிச்சிட்டு 100 மெனசால கழிச்சிட்டு கூட நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். 100 பாகை அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு முழுமையான வழி. எப்படி ஒரு கேத்திர கணித கேள்வியை செய்வதுன்றதை மிகவும் தெளிவாக சொல்கிறேன். இது என்ன தேற்றத்தை கேட்குறாங்க அதை அவ்வளோத்தையும் கண்டுபிடிக்கும். படத்தை வச்சு கொண்டு கண்டுபிடிச்சிடலாம். அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம்னா நாங்கள் அங்கால மிகவும் இலகுவாகவே இந்த கேள்வியில் செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது 19வது கேள்வி. உருவில் காணப்படும் ஓவை மையமாக கொண்ட வட்டத்தில் ஆரை 10 சென்டிமீட்டர் ஆகும். தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு நான் ஏபியின் நீளத்தை காண்க. ரைட், ஆரை 10 சென்டிமீட்டர் நாங்கள் குறிக்கவே இல்லை. இந்த கேள்வி அடிக்கடி வர்றது. இந்த கேள்வி இந்த பட்டனை அவ்வளவுதான். இது பைதாகரஸ் தேற்றத்தோட தொடர்படுத்துறதுக்காண்டி ஒரு கேள்வி. ஆரை என்றது நிறைய ஆரை இருக்குது. நாங்கள் எங்கேயும் ஆரைகலாம். இப்படி ஒரு ஆரைகள்னா தான் பைதாகரஸ் இந்த தேற்றத்தை நாங்கள் பயன்படுத்தலாம். செங்கோணம் முக்கோணம் பெறும். அப்போ இப்படி நாங்கள் ஆரையை கேட்டோம்னா 10 சென்டிமீட்டர். ஓகே, இவர் கேட்டது நான் ஏபி இந்த நிலத்தை கேட்டது. எங்களுக்கு இந்த துண்டு மட்டும் தெரியும். என்ன விஷயம்னா, ஒரு வட்டம் ஒன்று இருந்தால் நானொன்றுக்கு வரையப்படுகின்ற செங்குத்து அந்நாணை இருசமக்கூறுடும். 2 தேற்றம். நானுக்கு வரையப்படுகின்ற செங்குத்து நாணை இருசமக்கூறுடும். இல்லைண்டா நான் இந்த நடுப்புள்ளியிலேருந்து மையத்தை இணைக்கின்ற கூட நானுக்கு செங்குத்தாகும். இருசமக்கூறுடன் செங்குத்தாகும். மொத்தத்தில் இதே படம் தான் வரப்போகுது. சரி, நாங்கள் இப்போ ஏபியை மொத்தமாக காணல. அது இந்த துண்டை இந்த இதிலேருந்து இது வரைக்கும் இருக்கிற அந்த துண்டை கண்டு நாங்கள் அங்கால போகலாம். நீங்கள் பைதாகரஸ் மும்மையை பயன்படுத்திங்கன்னா ஒரு ஆள் 8 இருக்கிறார், மற்றால் 10 இருக்கிறார். அப்போ முன்னுக்கு கட்டாயம் 6 இருந்தது கோணம். 6, 8, 10 தான் பைதாகரஸ் தியரத்தில் மும்மையில் வரும். அப்போ இந்த துண்டு 6, இது 6ண்டா மொத்தம் 12 அப்படின்னு போயிட்டு போகலாம். இல்லை நீங்கள் எக்ஸண்ட் வச்சுக்கொண்டு நாங்கள் பைதாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போகிறோம் சார்னா செம்பக்கத்தின் வர்க்கம் 10 வர்க்கம் ஏனைய இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன். ஏனைய இரு பக்கங்கள் யார் எக்ஸ் இந்த வர்க்கத்துக்கும் 8 இந்த வர்க்கத்துக்கும் சமன். 10 இந்த வர்க்கம் 100, எக்ஸ் இந்த வர்க்கம் தெரியாது, எக்ஸ் வர்க்கம் அப்படியே இருக்கட்டும். 8 இந்த வர்க்கம் 64. அப்போ எக்ஸ் வர்க்கம் சமன் இந்த 64 இங்கால கழிபடும். 100 - 64 நீங்கள் ஆறுதலாக செய்தாலும் செய்யலாம். 36. எக்ஸ் வர்க்கம் 36. அப்போ எக்ஸ் 36 இந்த வர்க்கம் 36 இந்த வர்க்கம் மூலம் 36 இந்த வர்க்கம் மூலம் 6. அப்போ எக்ஸ் 6ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஏபி என்றது 2x. ஏபி என்றது 6 இந்த 2 மடங்கு 6 இந்த 2 மடங்கு 12 சென்டிமீட்டர். மிகவும் இலகுவானது. இந்த கேள்வி இவ்வளவு தான். நீங்கள் இந்த பேட்டர்னில் நீங்கள் போனீங்கன்னா முழுமையான புள்ளியை உங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஏபி வரைக்கும் காணுங்க. இந்த 6 கண்டுட்டு போனீங்களா, 6 சென்டிமீட்டர் அப்படின்றத கண்டுடுத்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு புள்ளி கிடைக்கும். ரைட். இப்போ நாங்கள் அங்கே அடுத்த கேள்விக்கு போவோம்னா தாய பெருக்கல் வந்திருக்கு. தாயம் நீங்கள் என்ன 11ஆம் ஆண்டு தேர்ட் டேர்ம் சிலபஸாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேர்ட் டேர்ம் இல்லை செகண்ட் டேர்ம் நீங்கள் என்ன படிக்கல. தாய பெருக்கல் வந்திருக்கு. தாயத்தில் கூட்டல் கழித்தல் அது ஓரளவுக்கு இல்லை. தாயத்தில் கூட்டல் கழித்தல் மிகவும் சந்தோஷமாக செய்யலாம். தாயத்தை ஒரு முழு எண்ணால் பெருக்கிறதும் மிகவும் சந்தோஷமாக செய்யலாம். ஒரு தாயத்தால் பெருக்கிறதுன்றா கொஞ்சம் கஷ்டம். ஆனால் அதையும் இலகுவாக செய்வதற்கு நான் ஒரு வழி உங்களுக்கு சொல்லித்தரேன். ஒரு தாயத்தால் பெருக்கணுமா? ஒன்றுமில்லை, மிகவும் இலகும். இந்த நான் சொல்கிற மாதிரி ஏபி தாயம் தான் கேட்டிருக்கு. அதை ஓர்டர்லேயே கேட்டுருங்கனாடி எங்களுக்கு சும்மா போயிட்டு ஏபி தாயம் 7. ஏ தாயத்துக்கு இப்படி கோடு போடுங்க, பி தாயத்துக்கு இப்படி கோடு போடுங்க. இந்த ஃபர்ஸ்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் கொலமும் பெருக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ரோ ஃபர்ஸ்ட் கொலத்துக்கான விட வரும். ஃபர்ஸ்ட் ரோவும் செகண்ட் கொலமும் பெருக்கப்பட்டு ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் கொலத்துக்கான விட வரும். செகண்ட் ரோவும் ஃபர்ஸ்ட் கொலமும் பெருக்கப்பட்டு செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் கொலத்துக்கான விட வரும். செகண்ட் கொலமும் பெருக்கப்பட்டு செகண்ட் ரோ செகண்ட் கொலத்துக்கான விட வரும். இந்த பெருக்கம் அப்படின்றது இனி எப்படி பெருக்கிறதுன்றதை சொல்ல போகிறேன். ரைட். உங்களோட வழியாக விளங்கிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 மூலங்கள் மூலகங்கள் வரப்போகுது. அந்த 4 மூலங்களையும் கண்டுபிடிக்கிறது தான் நாங்கள் இந்த வேலை. சரி, எப்படி பெருக்கிறதுன்றதை சொல்கிறேன். இப்போ முதலாவது ரோவையும் முதலாவது குளத்தையும் பெருக்க போகிறேன். இந்த ஏயில் முதலாவது ரோவையும் பியில் முதலாவது குளத்தையும் பெருக்க போகிறேன். அதில் எப்படி பெருக்கணும்னா இந்த 1 இந்த 2ஓட பெருக்கப்படும். இந்த 2 இந்த பூஜ்ஜியத்தோடு பெருக்கும். 1 2ஓட பெருக்கினா 1 தர 2 சக அந்த 2ஐயும் கூட்டணும். 2 தர 0. இது வந்து பொஸ்ட் ரோ பொஸ்ட் குளத்துக்கான விட 2 தர 0. ரைட். இப்போ ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் குளத்துக்கான விட 1 இந்த பூஜ்ஜியத்தை பெருக்கணும். 1 தர 0. இந்த 2 இந்த 4ஓட பெருக்கப்படும். 2 தர 4. இந்த 2ம் கூட்டப்படும். 2 தர 4. ரைட். ஓகே. செகண்ட் ரோ அடுத்ததுக்கு வந்தோம்னா செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் குளத்தோட பெருக்கப்படும். அப்படின்னா இந்த 0 இந்த 2ஓட பெருக்கப்படும். 0 தர 2 சக 1 தர 0. 1 தர 0. ரைட். ஓகே. இப்போ செகண்ட் ரோ செகண்ட் குளத்தோட பெருக்கப்பட்டால் செகண்ட் ரோ செகண்ட் குளத்துக்கான விட வரும். 0 தர 0 சக 1 தர 4. சக 1 தர 4. இவ்வளோத்தையும் பெருக்கி நாங்கள் விடையாக மூலங்களை எடுத்து விட்டோம்னா எங்களுக்கு விட வந்துடும். உடனே பெருக்க வேண்டியான இதில் பெருக்கினா இவ்வளவு 0 இங்கே இவ்வளோத்தையும் பெருக்கினா 2 2ம் 0ம் 2. எங்களுக்கு 2ஐயும் 0ஐயும் கூட்டினா 2. அது எங்களுக்கு தெரியும். அதே மாதிரி இது 0 இது 8 0 மட்டும் 8 தெரியும். இது 0 இது 0 0 0 0 தெரியும். இது 0 இது 4 0 4 4. இவ்வளோத்தையும் நீங்கள் சரியாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சரியான புள்ளி கிடைக்கும். அடைப்பு போடையிலேன்னா ஒரு புள்ளி கழிக்கப்படும் என்று வடிவாக தெளிவாக சொல்லியிருக்கு. நீங்கள் அடைப்பு போடணும். அப்படி தாயம் அப்படின்னா அடைப்புக்குள்ளே இருக்கணும். மூலகங்கள் என்று சொல்கிறது 4 மூலம். இது 2 தர 2 வரிசை சொல்கிறது. இதெல்லாம் தெரிஞ்சு கொள்ளணும். தாயப்பெருக்கல் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் இதை நீங்கள் பழகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2க்கு 2 தாயத்தை தாண்டி வராது. பெருக்கல் 2க்கு 2 தாயம் தான் மிக பெருசு. இதில் இருக்க கணக்கு தான் மிக பெருசாக இருக்கும். இதை விட சின்ன தாயத்தில் தான் உங்களுக்கு வரப்போகிற பெருக்கலாக இருந்தால் இதைத்தான் இது வரலாம். இல்லைன்னா இதை விட சின்ன வரலாம். அடுத்தது 21வது கேள்வி. உருவில் காணப்படும் முக்கோணி ABC தொடர்பாக உள்ள தகவல்களை பயன்படுத்தி EFCயின் பருமனை காண்க. EFC எதுண்டா? EFC என்றது இங்கால இருக்கிற கோணம். இந்த புறக்கோணம் புறக்கோணமாக இருக்கலாம். இல்லை நீங்கள் முக்கோணத்து ஏதோ ஒரு கோணம் என்று சொல்லிச்சுக்கொள்ளலாம். இந்த குட்டி முக்கோணத்துக்கு இது புறக்கோணம். இதை நாங்கள் எக்ஸ் என்று போட்டுக்கொள்கிறேன். ஏனெண்டா எக்ஸ் இங்கே ஒரு அச்சரம் இல்லை. எக்ஸ் என்ற ஒரு அச்சரத்தை வச்சுக்கொண்டு நாங்கள் அந்த கணக்கை யோசித்தோம்னா கணக்கை வேகமாக செய்யலாம். அதனாடி ஒரு எக்ஸை போட்டுக்கொள்கிறேன். சரி, இந்த முக்கோணத்தில் இருக்கிற தரவுகளை பாருங்க. இது ஒரு 2 பக்கங்கள் எல்லாம் சமனாக இருக்குது. இதை பார்த்தோன்னு எங்களுக்கு விளங்கிடணும். இது நடுப்புள்ளி தேட்டம். ஒரு முக்கோணத்தின் ஒரு பக்கத்து இந்த நடுப்புள்ளி இந்த AEB என்ற பக்கத்து இந்த நடுப்புள்ளி B, AC என்ற பக்கத்து இந்த நடுப்புள்ளி F. அப்போ 2 பக்கங்கள் இந்த நடுப்புள்ளிகளை இணைக்கின்ற கூடு 3வது பக்கத்திற்கு சமாந்தரமாக இருக்குது. முதலாவது விஷயம். அது மட்டும் இல்லை, அது நரவாசியாக இருக்கும். இங்கே அந்த பக்கம் இந்த பக்கங்கள் நிலம் கேட்கல. எங்களுக்கு கோணம் சம்மந்தமாக கேட்டிருக்கு. கோணம் சம்மந்தமான கேள்விக்கு எங்களுக்கு சமாந்தர கோடு தேவைப்படும். என்ன ஒத்த கோணம் ஒன்று கோணம் அந்த விளக்கம் தான் சமாந்தரமாக இருக்குது. அந்த அடிப்படையில் இந்த கோணத்தை இது ஒரு புறக்கோணம். இந்த குட்டி முக்கோணத்தை இந்த புறக்கோணம் என்று யோசித்தோம்னா புறக்கோணம் அகத்தெதிர் கோணங்கள் இந்த கூட்டுத்தொகை சமன். இந்த கோணத்தையும் இந்த கோணம் தெரிஞ்சால் என்னால் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு கோணம் தரப்பட்டிருக்கு, மற்ற கோணத்தை காணலாம். இப்போ உங்களுக்கு விளங்கிட்டு இது 70 இந்த கோணம் 70 இந்த கோணம் 70. ஏன் ஒத்த கோணம் F வடிவில் இருக்கின்ற
என்று யோசிச்சாலும் சரி, இல்லை ஒரே திசையை நீங்கள் யோசிச்சாலும் சரி, எஃப்பை விட திசை ஈஸியாக இருக்கும். 70 பாக அப்படி என்று இது 70 நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். 70 கண்டுபிடிச்சிட்டோம். ஆகவே எக்ஸை காணணும். புறக்கோணம் அகத்தேர் கோணங்களோட கூட்டுத்தொகை சமன். அதான் சரியான சூத்திரம். 30 சக 70க்கு எக்ஸ் அப்படின்னா இருக்கும். 30 70 கூட்டினா 100 பாக. அவ்வளவுதான். மிகவும் இலகுவாக கண்டுபிடிச்சிட்டோம். 70 பாக. இல்லைன்னா நீங்கள் சில பேர் வேறு மாதிரி யோசிக்கலாம். இந்த கோணத்தை கண்டுபிடிச்சா, இந்த கோணம் வந்து இது கொஞ்சம் தேவையில்லாத தலை சுற்றுற வேலை. மொத்தம் இந்த பெரிய முக்கோணத்தை எடுத்தீங்கன்னா, இந்த பெரிய முக்கோணம் எடுத்திங்கன்னா, பெரிய முக்கோணத்தில் 2 கோணம் தந்திருக்கொண்டு 70 ஒன்று 30 அப்போ 100 மிச்சம் 80 கோணம். இது 80 யோசிச்சிங்கன்னா நேர் கோணங்களோட கூட்டுத்தொகை 180 பாக. அந்த அடிப்படையில் திரும்ப 180லேருந்து 80 கழிச்சு 100 பாக அப்படியும் பெறலாம். பல மெதட் இருக்குது. 100 பாகன்றது விட நீங்கள் எப்படி செய்தாலும் 100 பாக தான் விடையாக வரப்போகுது. ஆனால் எந்த வழியில் செய்தால் இந்த கேள்வி இலகுவாக ஓடுமோ அந்த வழியில் செய்யணும். அதைத்தான் நான் வடிவாக வழங்கப்படுத்துகிறேன். ஒரு கேள்வியை நீங்கள் எப்படி அணுகணும், இது இந்த குட்டி முக்கோணம் வந்து புறக்கோணமாக இருக்கிறது தான் எங்களுக்கு கூடுதலாக ப்ளஸ். அப்போ புறக்கோணம்னா அகத்தேர் கோணம் வந்த கூட்டுத்தொகையை தான் நாங்கள் பார்க்கணும். அதில் ஒரு ஆள் தெரியாது, இவரை கொண்டு வர்றதுக்கு பெரிய விஷயம் இல்லை. அவர் 70 இவர் 70 போட்டோம்னா எக்ஸாமன் 70 30 100 பாக அப்படின்றது இலகுவாக போடக்கூடிய மாதிரி இருக்கும். ரைட், ஓகே. இப்போ நாங்கள் 22வது கேள்விக்கு போவோம். உருவில் காணப்படும் வட்டத்தின் மையம் ஏசியின் மீது உள்ளது. வட்டத்தின் மையம் ஏசியில் இருக்குன்னா இங்கே என்ன வருது, அது விட்டம். அந்த இது ஏசின்றது வட்டத்தின் விட்டம். அப்படி என்ன வட்டத்தின் விட்டம்ன்றா அரைவட்ட கோணம் செங்கோணம். அந்த அப்போ அரைவட்ட கோணம் செங்கோணம்ன்றது வருது அப்படின்றத விளங்கிடணும். ஏசியின் மீது உள்ளது. தரப்பட்டுள்ள தகவல்களுக்கு பயன்படுத்தி சிபிடியின் பருமனை காண்க. முதல்ல கேட்டது என்னன்றது பார்த்துருவோம். சிபிடி என்றது இந்த கோணத்தின் பருமனை கேட்டிருக்கு. நாங்கள் இதுக்கு ஒரு எக்ஸ், இதில் எக்ஸ் ஒன்றும் இல்லை தானே, ஒரு எக்ஸ் என்று வச்சுக்கொள்வோம். இந்த கணக்கு செய்கிறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஓகே. இப்போ அடுத்தது என்ன சொல்லியிருந்த முதலாவது தரவு என்ன ஒன்று இருந்தது, ஏசி. இந்த ஏசியில் தான் மையம் இருக்குது. அப்படின்னா இந்த ஏசின்றது என்ன, விட்டம். விட்டத்தினால் எதிரமைக்கப்படுகின்ற கோணம் செங்கோணமாக இருக்கும். இது அரைவட்ட கோணம் செங்கோணம். இந்தளவு படியாக பாருங்க, இந்தளவு கோணமும் செங்கோணம். ரைட், ஓகே. இந்தளவு கோணம் செங்கோணம். இந்த எக்ஸ்ன்றது அதில் ஒரு சின்ன துண்டு, அந்த செங்கோணத்துக்கு உள்ளே இருக்கிற ஒரு குட்டி கோணம். அப்போ அதை காணணும்னா இந்த செங்கோணம் இதை வேறு என்னத்தை பயன்படுத்தலாம்டா, ஒரு துண்ட கோணங்கள் எல்லாம் இருக்குது. ஏன்னா இங்கே ஒரு 25 இருக்குது, அதுக்கும் இதுவும் சம்மந்தப்பட்டிருக்கு. அது பாருங்க, இந்த டி என்ற வில்லால் எதிரமைக்கின்ற கோணம் இது 25 பாகண்டா, இதுவும் 25 பாக தான். அப்போ இது 25 பாக. நீங்கள் சமன்பாடு போட்டு காணலாம், இல்லை 90லேருந்து 25 கழிச்சு எக்ஸ்ன்னு போடலாம். நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த 25ஐயும் இந்த எக்ஸையும் கூட்டினா 90 வர வேண்டிய சமன்பாடை போட்டு பழங்குவோம். 25 + எக்ஸ் = 90 பாகையாக இருக்கணும். ஆகவே எக்ஸ் சமன் இந்த 90லேருந்து 25 கழிச்சா 20 கழிச்சு 70, 5 கழிச்சு 65 பாக. நீங்கள் நார்மலாக மெனசால கழிக்கிறது சொல்லியிருக்கேன். கழிச்சு போட்டு சில பேர் என்ன செய்வீங்கன்னா 75 பாகன்னு போட்டுட்டு போடுவீங்க. கழிக்கிறதுல பிரச்சனை. 20 கழிங்கோ, 90லேருந்து 20 கழிச்சு 70, அப்புறம் 5 கழிங்கோ 65 பாக. ரைட், ஓகே. நாங்கள் இப்போ 23வது கேள்விக்கு போவோம். உருவிலுள் காணப்படும் முக்கோண அரியத்தின் கன அளவை தரப்பட்டுள்ள தரவுகளை கொண்டு காண்க. இந்த முக்கோண அரியத்தின் கன அளவு காணணும். முக்கோண அரியத்தின் கன அளவு, அரியத்தின் கன அளவுக்கு ரெண்டு சூத்திரம் இருக்குது. குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம், இல்லை அடிப்பரப்பு தர உயரம். அதில் ரெண்டில் ஒன்று தான் பயன்படுத்தலாம். இந்த இடத்துல எது பயன்படுத்தலாம்டா, குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம் தான் பயன்படுத்தலாம். ஏன்னா இந்த அரியம் கீழே இருக்குது, குறுக்குவெட்டு முகம் நிமிர்ந்திருக்கு. ஆகவே குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். குறுக்குவெட்டு பரப்பு அரியத்தின் கன அளவு சமன் குறுக்குவெட்டு பரப்பு தர நீளம். குறுக்குவெட்டு பரப்பு முக்கோண முகம், முக்கோணத்தின் பரப்பளவுக்கான சூத்திரத்தை பயன்படுத்தணும். முக்கோணத்தின் பரப்பளவு அரைதர அடிதர செங்குத்துயரம். உங்களுக்கு அடியும் தெரியும், செங்குத்துயரம் தெரியும். ஏன் செங்கோண முக்கோணத்தில் இவர் அடியாக இருந்தால் இவர் செங்குத்துயரம், இவர் அடியாக இருந்தால் இவர் செங்குத்துயரம். நீங்கள் 5 அடியாக வச்சுக்கொள்ளுங்க. அரைதர அடிதர செங்குத்துயரம் குறுக்குவெட்டு முகத்தின் பரப்பளவு காண்றதுக்கான சூத்திரம் அரைதர அடிதர செங்குத்துயரம் தர நீளம். இது அரியத்தின். ரைட், ஓகே. அரை தான். அடி 5, செங்குத்துயரம் 6, நீளம் அரியத்தின் 7. சரி, இங்கே சுருக்கக்கூடியது 3 15 தர 7 15 தர 7 15 தர 7 தெரியல என்ன பெருக்கும். 15 தர 7 7 15 7 5 35 5 போட்டு 3 மிச்சம் 7 1 7 7 3 10 105 வரும். ஆக விட வந்து 105 என்ன அழகாக இருக்கும். சென்டிமீட்டர் கன அளவு, சென்டிமீட்டர் கனம். பரப்பளவு வேண்டாம், சென்டிமீட்டர் வர்க்கம். கன அளவுன்னு சொன்னது சென்டிமீட்டர் கனம். ரைட், 24வது கேள்விக்கு போவோம். 23 தரவுகளை ஏறு வரிசையில் எழுதும்போது முதல் 12 தரவுகள் கீழே தரப்பட்டுள்ளது. இன்னும் தரவு இருக்குது. இதில் 3 இருந்து 12 தரவு இங்கே தரப்பட்டுள்ளது.
அந்த 23 தரவுகளின் இடையத்தையும் முதலாம் மண்டல காலனியையும் காண்க. இடையம் முதலாம் காலனி, அதாவது சரி நடுவாக பிரிக்கிறவர் இடையம்னு சொல்கிறது, காவாசியாக பிரிக்க முடியல ஸ்டார்ட்டில் இருக்கிறவர் முதலாம் காலனின்னு சொல்கிறது, நடுவில் இருக்கிறவர் ரெண்டாம் காலனி இவர் தான் இடையம், அடுத்தது மூன்றாம் காலனின்னு சொல்கிறது. சரி, இப்போ நாங்கள் மொத்தம் எத்தனை தரவு இந்த தரவில் இது தரவு இந்த ஒரு சொட்டு தான் இருக்குது, ஒரு கொஞ்சம் ஆக்கள் தான் இருக்கிறீங்க. மொத்தம் 23 தரவு. அதில் 23 தரவில் இடையத்தை காணணுமெண்டா இடையம் சமன் மொத்தம் 23 தரவா, அதோட ஒன்றை கூட்டி 2ஆல் பிரிங்க. 23 ஒன்றை கூட்டினா 24, அதை 2ஆல் பிரித்தா 12 வரும். 12வது ஈட்டு இடையமாக இருக்கும். 12வது யாருண்டா ஏறுவரிசைப்படுத்தி இருக்குது. அது முன் 12 சொல்லியிருக்கே, அது ஏறுவரிசைப்படுத்தப்பட்டு தான் வந்திருக்கு. இதில் என்னங்க 12வது ஆள் யாருன்னு நீங்கள் முன்னுக்கு இருந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 தான் அந்த 12வது ஆள் தான் கடைசியில் இருக்கிறார். ஆகவே 12வது ஆள் எங்களுக்கு இடையமாக இருக்கும். 12வது ஆள் என்ன பெருமானம்டா 15. மிச்சம் பின்னைக்காங்காலம் இருக்குது தரவு 15லேருந்து துவங்கிருக்கலாம், 16 17 இதை கொண்டு போய் கொண்டிருக்கலாம். அப்போ இடையம் 15. முதலாங்காலனை Q1 சொல்கிறதுக்கான குறியீடு முதலாங்காலனையை காணணும்னா மொத்தம் எத்தனை தரவோ அதை கூட ஒன்றை கூட்டி 4ஆல் பிரிங்க. மொத்தம் எத்தனை தரவு 23 தரவு. 23ஓட ஒன்றை கூட்டி 4ஆல் பிரித்தா 24, 24 4ஆல் பிரித்தா 6. 6வது ஈட்டு எங்களுக்கு Q1 இருக்கும். Q1 காண்றதுக்கும் அது முன்னுக்கு இருந்து எண்ணி கொண்டு போக வேண்டியது தான். 1 2 3 4 5 6, 6வது ஈட்டு 8. ஆகவே Q1 எங்களுக்கு 8 வரும். Q1 எங்களுக்கு 8 வரும். இதில் 6வது ஈட்டு 6 இல்லை, 6வது ஈட்டு 8. ரைட், ஓகே. அப்போ எங்களால் Q1ஐயும் காணக்கூடிய மாதிரி இருக்கும், இடையத்தையும் காணக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இந்த தரவு தொகுதி முழுமையான தரவு தொகுதியாக தெரியல, ரெண்டாலும் காணக்கூடிய மாதிரி இருக்கேன். அந்த முன் 12 பேர் இருக்கிற நாடு பின்னுக்கு இருந்து தந்தால் கூட நீங்கள் இடையம்ன்றது முன்னுக்கு இருந்தும் 12வது ஆள், பின்னுக்கு இருந்தும் 12வது ஆள் அப்படி எண்ணி வரலாம். ஆனால் முதலாங்காலனைன்றது முன்னுக்கு இருந்து 8வது ஆளுண்டா, பின்னுக்கு இருந்து 6வது ஆளுண்டா, பின்னுக்கு இருந்து 18வது ஆளாக இருக்கும். 3ஆல் பெருக்கி பார்க்கணுமா 18வது ஆளாக இருக்கும். அப்படி கூட காணலாம், எங்களுக்கு அப்படி வராது. ரைட், ஓகே. 25வது கேள்வி, உருவில் A, B ஆகிய புள்ளிகளிலிருந்து சமதூரத்திலும் AC மீது உள்ள புள்ளியை காண்பதற்கு தேவையான அமைப்பு கோடுகளை ஒரு பரம்படி படத்தை வரைந்து அப்புள்ளியை D என பெயரிடுக. நீங்கள் பரம்பரை படம் தான் கீற சொன்னது, ஆனால் நாங்கள் ஒரு சரியான படத்தையே கீறலாம். முதலாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்திலையும் இருக்கணும். ரெண்டாவது அது ஏசியிலையும் இருக்கணும். சரியாக ஒழுக்க பயன்படுத்திக்கிறோம். இந்த இந்த ஒழுக்க காண்றதுக்கு மொத்தம் 3 பேட்டர்னில் காணலாம். எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை, சரியான ஒழுக்க பயன்படுத்திக்கிறோம். ஏயிலிருந்தும் பியிலிருந்தும் சமதூரத்தில் இருக்கிற எல்லா புள்ளிகளையும் எடுப்போம். உதாரணத்துக்கு இந்த புள்ளி சமதூரத்தில் இருக்கும், இந்த நடுவில் இருக்கிற புள்ளி இது நிறைய புள்ளிகள் சமதூரத்தில் இருக்கும். அது என்ன செங்குதிரூராகி இருக்கிறதுக்கு என்ன பேட்டர்ன், மேலே ஒரு வில் கீழே ஒரு வில். சமாந்திர கோட்டை தவிர மிச்சம் எல்லாமே ஒரு உருப்படியாகவே கீறிடலாம், ஒழுங்காகவே கீறலாம். வில்லை வெட்டி மேலே ஒரு வில் கீழே ஒரு வில், அதே மாதிரி இங்கே ஒரு வில் வெட்டி போட்டு நீங்கள் நினச்சி விட்டீங்கன்னா உங்களுக்கு செங்குத்திரு உராக்கி வரும். இந்த செங்குத்திரு உராக்கி சரியாக இருக்குமா இல்லை, கொஞ்சம் நான் உங்களுக்கு இதில் கீறேன், பேப்பர் இல்லை. நீங்கள் பேப்பர் வச்சுருப்பீங்க, உங்களுக்கு அருமையாக நீட்டாகவே படம் பெறும். இதில் ஒரு வில் இங்கே ஒரு வில் இதை நினச்சிங்கன்னா உங்களுக்கு செங்குத்திரு உராக்கி கிடைச்சிடும். இந்த செங்குத்திரு உராக்கி ஏசியை எங்கே வெட்டி சொல்லு, ஏசியிலேயும் இருக்கணும் சமதூரத்திலையும் இருக்கணும். ரெண்டு கேட்டகரி. ஏசியில் இருக்கிற புள்ளிகள் ஏசியில் இருக்கும், சமதூரத்தில் இருக்கிற புள்ளிகள் இந்த செங்குத்திரூராக்கியில் இருக்கும். இந்த ரெண்டுலேயும் இருக்கிற புள்ளினா இந்த ரெண்டும் இடைவெற்ற புள்ளி தான் அந்த புள்ளி. அந்த புள்ளியை எங்களுக்கு பேர் போட சொல்லியிருக்கு, D என்ற பேர் போட சொல்லியிருக்கு. இப்போ ரெண்டா பாருங்க, D என குறித்து பேரிடுக. இந்த புள்ளி தான் D. இது சரியான முறை, இந்த ஒழுக்க பயன்படுத்தி சரியான முறையில் இந்த Dயை காண்றது. இது நாங்கள் என்ன வில் வெட்டி, இது நீங்கள் இதே அவர் சொன்னவர் தானே என்ன முறையில் செய்ய சொல்லி இது ஒரு பேட்டர்ன் வடிவாக வழங்கி கொள்ளுவோம். பரம்படி படமாகவும் குறித்து காணுவோம். எனக்கு இந்த சரியான முறையெல்லாம் தெரியும். இதே பரம்படி படம்னா எங்களுக்கு தெரியும். இந்த டொட் இந்த நம்ம போட்டேனே இந்த புள்ளிகளில் இருக்கிற ஆக்கள் எல்லாம் சமதூரத்தில் இருக்கேன். அந்த புள்ளிகள் எல்லாத்தையும் இணைச்சி ஒரு நீர் கூட ஆக்கி விடுறேன். அந்த புள்ளியெல்லாம் இணைச்சி ஒரு நீர் கூட ஆக்கினா எனக்கு என்ன விளங்குமெண்டா, இந்த நேர்கோடு செங்குத்தாக இருக்கும். அடுத்தது இதிலேருந்து சம தூரத்தில் இருக்கும், அதாவது நடுப்புள்ளிக்குள்ளால் வருகின்ற செங்குத்தாக இருக்கும். அதாவது தான் இது செங்குத்திரு உராக்கி. அது செங்குத்திரு உராக்கின்றதை பரம்படி படத்தில் குறிக்க இப்படி தான் கருவோம். நாங்கள் சரியான முறையில் குறினா தான் வில்லு வெட்டுவோம். இது அந்த பரம்படி படத்தில் குறித்த செங்குத்திரு உராக்கி. ஆகவே இந்த புள்ளி D என்று குறித்திருந்தாலும் உங்களுக்கு சரியான புள்ளி கிடைக்கும். அதை விட வேறு என்ன ஒரு மெத்தட் இருக்குது.
அந்த மெத்தட் நான் உங்களோட டிஸ்கஸ் பண்ணல. எங்களுக்கு அந்த மெத்தட் ரெண்டு கோணம் சமன்ன்றதை வச்சு கொண்டு வர தேவையில்லை. அப்போ நாங்கள் இதை விட நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா சரியான முறையை பயன்படுத்தி கொள்ளுங்க. அந்த முறை உங்களுக்கு மிகவும் பொருத்தமானதாக இருக்கும். நாங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் இந்த வீடியோ வந்து அடுத்த பகுதியில் பகுதி 1B இந்த விடைகளோடு பார்க்க இருக்கின்றோம். பொன்னான காலம், பயன்படுத்திக் கொள்ளுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலில் நிறைய வீடியோ இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.